بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. عن انس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானார். ஆமீன். உலக முதுமுறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்திலே வாழக்கூடிய காலம் சில காலத்தை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கின்றான். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிடத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துவா காணி வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நோய்களை முறைப்படுத்தி ஷிஃபாக்கி நிவாரணத்தை கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன் நார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த ஜும்மாவுடைய தினத்திலே என்னென்ன விஷயங்களை பேசுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகளை வைத்திருக்கின்றார். அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இருக்கின்றதே, இதுவும் ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரபி என்று சொன்னால் அரபியிலே வசந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அவ்வல் முதல், வசந்தத்தின் முதல் மாதம் என்பதாக பெயர் கொள்ளப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ரபியினுடைய மாதத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பும் இறப்பும் ஒன்றுபட இருந்தது என்பதை முன்வைத்து வசந்தத்தின் மாதம் என்பதாக பெயர் கொள்ளப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு தோன்றிய பிறகுதான்
இந்த துன்யாவிலே, இந்த உலகத்திலே வசந்தத்தின் காற்று வீசியதின் நோக்கமாக ரபீல் அவ்வல் என்பதாகவே பெயர் கொள்ளப்படுகின்றது. பெருமக்களே, மானுட சரித்திரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார் என்று கேட்டோம் என்று சொன்னால் அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். இவ்வுலகத்திலே இவரை போன்று யாரும் பிறக்கவும் இல்லை, யாரும் பிறக்கவும் மாட்டார்கள் என்று ஒரு மனிதரை விரல் விட்டு சொல்லும் அளவுக்கு உயர்ந்த மனிதர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாகத்தான் இருக்க முடியும். தகரமாக இருந்தவர்களை எல்லாம் தங்கமாக மாற்றி அமைத்த ஒரு மாமனிதர், பெருமைக்குரிய ஒரு மனிதர் இந்த துன்யாவிலே வாழ்ந்தார், சரித்திரம் படைத்தார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாகத்தான் இருக்க முடியும். இவரை பின்பற்றினால் உலகத்திலே இவரை பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக யாரை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுபச்செய்தி சொல்கின்றாரோ, இவரை பின்பற்றியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இன்று வரை அல்ல, கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவர் யார் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். வாழும் பொழுதும் உலகத்திலே வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் ஒரு தலைவரை பற்றி உலகத்திலே பேசப்படுகின்றது என்று சொன்னால் அது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். இப்படி எல்லா விடயத்திற்கும் எல்லா பதிலுக்கும் விடை நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த விடையினுடைய பதிலிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மட்டும்தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமே ஒழிய உலகத்தில் எந்த தலைவரும் ஒரு உன்னதமானவர்களாக வாழ்ந்திருக்கலாம், மக்களிடத்திலே பெயர் பெற்று இருக்கலாம், ஆனால் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தினமும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்திலே அப்படி ஒரு தலைவரை யாரும் கண்டிருக்க முடியாது, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உத்தம நபியின் பிறப்பின் ஒரு பிரகடனத்திலே ஒரு மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசந்தத்திலே நம்மை எல்லாம் ஹயாத்தாக இந்த துன்யாவிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். உலகத்திலே எத்தனையோ தலைவர்களை நாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ தலைவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ போராட்டங்களிலே விழாக்களிலே தளபதிகள் என்பதாக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றோம். எந்த தலைவரும் எந்த தளபதியும் தன்னுடைய மக்களுக்கு, தன்னை பின்பற்ற மக்களுக்கு நேர்வழி காட்டியதாக சரித்திரத்தை பெருமக்களை நாம் பார்க்க முடியாது. அது தலைவர்களாக இருக்கட்டும், தளபதிகளாக இருக்கட்டும், உள்நோக்க சிந்தனையுடன் தான் அவர்கள் செயல்படுவார்கள் ஒழிய தினமும் உங்களுடைய குடும்பங்களுக்கோ உங்களுடைய ஆகாரத்திற்கோ உங்களுடைய வாழ்வியலுக்கோ இப்படி உலக ரீதியான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ எல்லா செயல்பாடுகளுக்கும் உதவி செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே நிச்சயமாக முடியாது. ஆனால் இந்த துன்யாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக சொன்னானோ, யாரை பார்த்து குர்ஆன் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் மூலியமாக வந்த ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த தலைவரை மறந்துவிட்டு இன்று தலைவராக தளபதிகளாக பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய அவலநிலையை பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது வரக்கூடிய காலங்களில், செல்லக்கூடிய காலங்களில் இது எங்கே சென்று நம்முடைய இளைய சமுதாயத்தை, நம்முடைய பெருமக்களை எந்த குழியிலே தள்ளும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை பெருமக்களே. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நாயகர் உலகத்திலே தோன்றினார் என்று சொன்னால் ஒன்று அவர் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்திருக்க வேண்டும். ஒரு தலைவர் இருக்கின்றார், ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் இருக்கின்றார், ஒரு உலகத்தை ஆளக்கூடியவர் இருக்கின்றார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நேரத்தில் மட்டும்தான் மக்களை அவர் நேரடியாக பார்க்க முடியும். நாம் இது நிதர்சன உண்மை. நேரடியாக அவரிடத்தில் பேச வேண்டும், அவருடைய குறை நிறைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். உலகத்திலே தோன்றிய எந்த தலைவரும் தினமும் மக்களை சந்தித்ததாக வரலாறுகளை நாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு நேரத்திலே, ஒரு காலகட்டத்திலே அல்லது ஆட்சி நேரங்கள் வரும் பொழுது இளைஞர்களை உசுப்பேற்றி விட்டு, பெருமக்களை உசுப்பேற்றி விட்டு நம்மால் என்ன செய்ய முடியுமோ, நம்மளுடைய ஆகாரத்திற்கு, நம்முடைய பதவிக்கு பங்கம் வந்து விடுமோ என்ற சூழ்நிலையில் மட்டும்தான்
மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்களை உலகம் கண்டிருக்கும். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலகம் கண்டிருக்கும். ஆனால் உலகத்தில் எந்நேரமும் அது முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும், இதுதான் நேர்வழி. மனிதன் என்றால் எப்படி வாழ வேண்டும், மனிதனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஆகாரத்தை அவர் எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஒழுக்கம் என்ன, ஞானம் என்ன, உலக ரீதியான மனிதனுடைய முழு உடல் உறுப்புக்கும் ஒரு முன் உதாரணமாக தோன்றிய ஒரே தலைவர் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து மறைந்தார் என்று சொன்னால் பெருமக்களே, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லுவார். வரக்கூடிய சமுதாயத்தை அவர் முன்வைத்து சொன்னாரோ என்னவோ, 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொன்ன அழகான வசனம் குர்ஆனிலே திரும்ப பெருமக்களை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுவார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள் மக்களிடத்திலே, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அந்த மக்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே மோமின்களிடத்திலே அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்ற சொல்லுங்கள், என்னை பின்பற்றுவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களை நேசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அழகாக சொல்லுவான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், உங்களை யார் நேசம் கொள்கிறாரோ அவர்தான் என்னை நேசம் கொண்டவராக ஆக முடியும், அவர்தான் என்னை பின்பற்றியவராக ஆக முடியும். எகஃபிருலக்கும், இப்படிப்பட்டவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய பாவங்களை நாம் மன்னிக்கின்றோம். துனூபக்கும், அவருடைய மறைமுகமான எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து, வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நாம் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மிகவும் நுட்பமானவன், ரஹீம் இறக்கமுடையவன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார். சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், சமுதாயத்திலே வாழக்கூடிய மக்கள் பல பிரிவினர்களாக பல மதத்தினுடைய கோட்பாடுகளை கடவுள்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் உலகத்திலே ஒவ்வொரு தலைவர் ஒரு உதித்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்தந்த தலைவர் அந்த மதத்திற்கு தோதுவான கடமைகளை கட்டமைப்பை மட்டும்தான் சொல்லி இருப்பார்கள். வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆனால் உலகத்திலே ஒரு தலைவர் எல்லா மதத்தினவர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக தோன்றியிருக்கின்றார் என்று சொன்னால் பெருமக்களே, அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரமே என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சான்றிதழ் கொடுக்கின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், உங்களை யாரும் நேசம் கொள்ளல, உங்கள் மீது யாரும் பிரியம் வைக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக என்னை பிரியம் வைத்தவர்களாக ஒருபோதும் அவர்கள் ஆக முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களே அழகாக சொல்லி காமிக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், லா யுமினு அஹதக்கும், உங்களிலே ஒருவரும் மூமினாக ஆக முடியாது, நீங்கள் மூமின்கள் என்பதாக சொல்லிக் கொள்ள வேண்டாம். அஹதக்கும் ஹத்தா, எதுவரை என்று சொன்னால் ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி, நீங்கள் பிரியம் கொள்ளாதவரை, என்னை பிரியம் கொள்ளாதவரை. எப்படி என்ன பிரியம் கொள்ளணும்? மின் வாலிதிஹி வலதிஹி, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, வன்னாசி அஜ்மஈன், உலகத்திலே வாழக்கூடிய மக்களை விட என்னை நீங்கள் நேசம் கொள்ளாதவரை லா யுமினு அஹதக்கும், உங்களிலே யாரும் மூமின் என்பதாக சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். பெருமக்களே, இன்றைய வாழ்வியலிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கின்றோம். ஒவ்வொரு மதத்தினவர்களும் அவரவர்கள் கடவுளுடைய கோட்பாடு எப்படி இருக்கின்றதோ, அவருடைய மதம் எதை அவர்களுக்கு பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கின்றதோ, எந்த தலைவர் அந்த சமுதாயத்திற்கு அந்த மதத்தினவர்களுக்கு இதுதான் சட்டம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்களோ அந்த மத தலைவருடைய பேச்சை, அந்த மத கடவுளுடைய கோட்பாடுகளை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். சிந்தனை செய்து பார்க்கிறேன். சரியான முறையிலே சரியான பாதையிலே அவரவர்கள் கடவுள்களை விழாக்களை சரியான முறையில் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதரை பார்த்து, ஒரு மாணவியை பார்த்து சொல்கின்றான், இந்த தலைவரை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னார், இந்த தலைவரை நீங்கள் நேசம் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள். இதுதான் உங்களுக்கு முன் உதாரணம். உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்வியலுக்கு முன் உதாரணமாக தோற்றுவிக்கப்பட்ட நபியே இவர்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழு உம்மத்திற்கும் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே கட்டளையிடுகின்றான். ஆனால்
பல கோட்பாடுகள், பல மதத்தினவர்கள், பல கடவுள்கள் இருக்கின்றார்கள். அவரவருடைய மதத்தின் பிரகாரம் சரியான பாதையிலே சென்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக, 1500 வருடங்களுக்கு முன்பாக, 400 வருடங்களுக்கு முன்பாக, 300 வருடங்களுக்கு முன்பாக இப்படியே வாழை வாழை அடியாக இன்னும் ஆழமாக இறங்கினோம் என்று சொன்னால் இந்த ரபியுல் அவ்வல் முதல் ஹிஜ்ரி 1500 வருடங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரதங்களிலும் பெருமக்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாத வார்த்தைகள் இல்லை. ஹதீஸுடைய கிரதங்களிலே நீங்கள் எந்த தொகுப்புகள் வேண்டுமானாலும் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த தொகுப்புகள் வேண்டுமானாலும் அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் இல்லாமல், அவருடைய வாழ்க்கையின் சாராம்சம் இல்லாமல் எந்த கிதாபையும் தொகுத்ததாக பெருமக்களை வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியாது. ஏன்? அவருடைய புகழுக்காக வேண்டி தொகுக்கப்பட்டிருக்கின்றதா? அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை பற்றி பேசுகின்றோமே, அவருடைய வாழ்வியல் மெச்ச வேண்டும் உலகத்தில் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச வேண்டும் என்பதாக சொல்கின்றானா? இல்லை பெருமக்களே, நிச்சயமாக கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் என்பது உலக மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். அதுதான் இருந்தது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை, அவருடைய நடைமுறைகளை, அவருடைய வாழ்வியலை பார்த்து திருந்திய மக்கள், ஈமான் கொண்ட மக்கள், மூமின்களாக ஆக்கப்பட்ட மக்கள் எவ்வளவோ இந்த மதத்திற்கு எதிரானவர்கள், எதிரியானவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியினுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெயம் பெற்றவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த முகம்மது என்ன செய்து விட்டார்? இந்த முகம்மது எங்களுக்கு என்ன செய்து விட்டார்? முகம்மதை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு ஈமான் கொண்ட மக்களிடத்திலே நாவு கூசுகின்றது. நாவுதுபில்லா. முகம்மதை பற்றி ஞாபகம் செய்வதற்கு இந்த நாவு கூசுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுகளிலே எதை இந்த உம்மத்திற்காக சொல்லிவிட்டு சென்றார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களை ஸலவாத்து சொல்வதற்கு கூட இந்த நாவு உசுபவில்லை என்று சொன்னால் பெருமக்களை நாமெல்லாம் எந்த தரத்திலே இருக்கின்றோம்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே மூமினுடைய பட்டோலியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பாருங்கள், குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். முஹம்மது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே தனித்துவமான ஒரு சூறாவை குர்ஆனிலே அழகாக பதிய வைத்திருக்கின்றார். இன்னும் குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை புனை பெயர்கள் இருக்கின்றதோ, ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலும் பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை புனை பெயராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழாரம் சூட்டுகின்றான். சூரத்துல் தாஹா, சூரத்துல் யாசீன், சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமக்களே. அவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேன்மைப்படுத்தக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திற்கு, இந்த துன்யாவிற்கு, இந்த உலக மக்களுக்கு புத்துயிர் ஊட்டிய ஒரு உயிர் இருக்கின்றது என்று சொன்னால் அது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இக்காலகட்டத்திலே வாழக்கூடிய நம் சமுதாயம், இக்காலகட்டத்திலே வாழக்கூடிய நம் சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவு முயற்சிகள் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துன்யாவிற்கு அனுப்பி வைத்து இந்த துன்யாவினுடைய மக்கள் எல்லாம் தகரமாக இருந்தவர்களை எல்லாம் தங்க சோலைகளாக, தங்க மேடுகளாக, வைடூரியங்களாக மாற்றி அமைத்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஈமான் கொண்ட சமுதாயம் இன்றைக்கு முழுமையாக ஈமான் கொண்டவர்களாகவே இருக்கின்றோமா, அல்லது வெறுமனே முஸ்லிம் என்ற பெயர் அளவில் இருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடிப்படை கொள்கை, மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை, அசல் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு போதனையாக கூட நாம் கொள்வதில்லை. ஒரு விளையாட்டாக, ஏதோ ஒரு கடமை, ஒரு ஜும்மா இருக்கின்றது என்று சொன்னால் இந்த நேரங்களில் நாம் என்ன செஞ்சணும்? கடமையை முடிச்சுட்டு போயிடணும். இதுதான்
ஒரு பயான் நடக்குது அப்படின்னு சொன்னா இது வெறுமனே என்ன செய்து காலங்கள் கடப்பதற்கு, நேரத்தை கடத்துவதற்கு உண்டான நேரம் என்பதாகத்தான் இன்றைக்கு மக்களாக இருக்கக்கூடிய நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ மேடைகள், எத்தனையோ ஜிம்மாவுடைய மேடைகள், எத்தனையோ மதத்தினவர்களை பெருமக்களை அங்கு அதனுடைய வார்த்தைகள் மாற்றி அமைத்திருக்கின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் ஈமான் என்ற ஒரு பட்டோலையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஈமானுடைய ஒரு தராதரத்தை, ஒரு பட்டோலையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். உண்மையிலே ஈமான் கொண்டவர்களாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை பெருமக்களே. சமூக அக்கறை என்று சொல்லக்கூடிய அந்த பரஸ்பரம் என்பது இன்றைய நவீன காலத்திலே இந்த உம்மத்திலே அணு அளவு கூட இல்லாமல் போய்விட்டது. தான் சாப்பிட்டா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், எவன் எப்படி போனா எப்படி தொலைஞ்சாலும் பரவாயில்லை. இதான் இன்னைக்கு சமூகத்தினுடைய அவலநிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், இன்ன பிற அமல்கள் செய்ய வேண்டும். இதுதான் கட்டமைப்பு. இதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதை மட்டும் சொல்லவில்லை. இதை மட்டும் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்திருக்காது. மார்க்கத்தின் பிரகாரம் மக்கள் வார்த்தை எடுத்திருக்க முடியாது. பெருமக்களே, இன்றைய சமுதாயம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு நபி. எங்க இருக்கு நம்மளுக்கு? எங்க இருக்குது நம்ம நபியுடைய அவலநிலை? எங்க இருக்குது? செல்போன்ல இருக்குது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதனைகள் எங்க இருக்குது? அந்த போன்ல மட்டும் தான் இருக்குது. உண்மையிலேயே தன்னுடைய சிந்தனையிலே, தன்னுடைய உள்ளத்திலே, தன்னுடைய உடலமைப்பிலே ஏதாவது ஒரு நேரத்திலே நாம் ஏன் படைக்கப்பட்டோம்? அல்லாஹ் நமக்கு எதற்காக வேண்டி மூச்சை கொடுத்தான்? பேசக்கூடிய வார்த்தையினுடைய நாவு, வெளிவரக்கூடிய அந்த நாவை கொடுத்தான். உள்ள இருந்து வரக்கூடிய அந்த நாவு சில நிமிடங்கள், சில நொடிகள் நின்று விட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம் புசிக்கக்கூடிய அந்த உணவினுடைய கவலம், ஒரு கவலம் வாயிலே செல்கின்றதே, அது தொண்டை குழியை நெருக்குவதற்கு முன்னால், தொண்டை குழி உள் நெருங்குவதற்கு முன்னால் சில நொடிகளில் நொறுங்கி விட்டது என்று சொன்னால், நின்று விட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு பெரிய உபகாரத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக எந்த அளவு நமக்கு உபகாரத்தை கொடுத்திருக்கின்றார் என்பதாக எந்த நேரத்திலாவது இந்த சமூகம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதா என்பதை பெருமக்களை நாம் கவனமாக சொன்னோம் என்று சொன்னால், கேட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு அவல நிலையில் தான் இந்த சமுதாயம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றதை ஒழிய மாறாக முன்னோக்குதல் என்பது இளைஞர்களிடத்திலும் அறவே இல்லை. இன்னைக்கு பெரியவர்களிடத்திலும் இன்னைக்கு அறவே இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு தலைவர்களுடைய எந்த தலைவர் எந்த கூட்டம் போடுறாங்க, எந்த மீட்டிங் போடுறாங்க, பெருமக்களை இந்த தலைமைத்துவத்தில் தான் இன்றைக்கு ஈமான் கொண்ட வாலிப கூட்டமும் இந்த சமூகமும் சென்று கொண்டிருக்கின்றது. இதான் குடும்பத்துக்கு சோறு கொடுப்பா? பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த போதனைகள் என்ன? எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுதினமும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களுடைய கண் முன்னால் காட்ட வேண்டும். எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், எல்லாம் தொழில் செய்கிறோம், ஹலால் ஹராம் எல்லா இடத்திலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு நேரமாவது மாற்றணும் இல்லைங்க. ஒரு காலத்துல இப்படி இருந்தோம், குடிகாரனா இருந்தோம், வாழ்க்கை ஃபுல்லாமே குடிகாரனா இருந்தா. ஒரு காலத்துல ஹராமான வியாபாரம் பார்த்தோம், ஏதோ மறதியா பார்த்துட்டோம், செஞ்சிட்டோம். காலத்துக்கு தோதுவாக பெருமக்களை நாம் மாறிக்கொண்டு போவோம். இதைத்தான் மார்க்கம் சொல்கின்றது. காலத்திற்கு தோதுவாக இல்லை, காலத்தை மாறி நாம் என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி கொடுத்தார்களே, அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த சமுதாயத்தில் வெற்றி இல்லை, இந்த சமுதாயம் ஒடுக்கப்படுகின்றார்கள், இந்த வேலை வாய்ப்பு இல்லை, அங்க இல்லை, இங்க இல்லை, அது இல்லை, இது இல்லை, காரணம் யார்? பெருமக்களே, சிந்தனை செய்து பார்த்தோமா? இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கொள்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹி. முஸ்லிம்டா யார்? முஸ்லிம்டா யார்? மூமின்டா யார்? வெறுமனே பேர் வச்சவங்க எல்லாம் முஸ்லிமா? ஈமானுடைய பற்று இல்லாதவங்களும் என்ன முஸ்லிம் சொல்ல முடியுமா? அல்லின்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு வழிபட்டு நடந்து, வல் இஜ்தினாபு அன் நவாஹி, அல்லாஹ் எதை தடுக்க சொன்னானோ, எதை தடுத்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக இந்த உம்மத்திற்கு எதை நேர்வழி என்பதாக காட்டி தந்தானோ அதை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்வதுதான் உண்மை, கொள்பவர்தான் உண்மையான மோமின் முஸ்லிம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். பெருமக்களே, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது.
எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அப்படியே வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றினார்கள். இன்னைக்கு சஹாபாக்களும் சொல்றோம், நபியும் சொல்றோம். இன்னைக்கு நபியை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இன்னைக்கு சஹாபாக்களும் சொன்னாவே எரிச்சல் வருது. இன்னைக்கு நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றணும், நபிக்கு மேல நீங்க ஒரு ஸலவாத்து சொல்லுங்க, நபியை ஞாபகம் வைங்க அப்படின்னு சொன்னா கூட நம்முடைய நாவு கூசுது பெருமக்களே. இதான் மூமினுடைய அடையாள சின்னமா. சிந்தனை செய்து பாருங்க. சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளில் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஜனாதிபதி என்பதை சொல்லி தெரிய வேண்டிய காலகட்டத்தில் பெருமக்களே நாம் இல்லை. எல்லா மக்களிடத்திலும் எல்லா இளைஞர்களும் சிந்தித்தவர்கள் தான். அறிவு என்ற ஒரு பகுத்தறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் மனிதனை மேம்படுத்தக்கூடிய அறிவு. அந்த பகுத்தறிவு என்ற மேம்படுத்தக்கூடிய அந்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா பெருமக்களே 5 அறிவு உள்ள ஜீவராசிகளாக நம்ம மாறிடுவோம். நிதர்சனம் உண்டு. இல்ல இந்த பகுத்தறிவு என்ற ஒரு சிந்தனை இல்லை, மனிதனாகவே இருக்கின்றான் என்று சொன்னால் கூட அவனை மஜ்னூன் என்பதாக சொல்லுவோம். பைத்தியக்காரன், கிண்டல் பண்ணுவோம், மெண்டல் முடிச்சு போச்சு, என்ன பேசுறாருன்னு தெரியல, ஒரு நகைச்சுவை. இன்னைக்கு அவரை பார்த்தா என்ன செய்யல, ஒரு கேலி கிண்டலாக ஆகிடுது. இங்க என்ன நம்மளுக்கு புலன்படுது அப்படின்னு சொன்னா ஒரு அறிவு, அந்த பகுத்தறிவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித தன்மை என்ற அஸ்திவாரத்திலே அந்த ஒரு அறிவு பகுத்தறிவை கொண்டுதான் உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கி இருக்கின்றார். இந்த பகுத்தறிவு ஒன்றுதான் உங்களை முஸ்லிம்களாக மோமின்களாக பிரிக்கக்கூடிய அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், முழுக்க அழிச்சிடுறோம். பயான் பண்றோமா, சுபச்சேச்சி எல்லாமே ஒரு என்னவே ஒரு நேரம். இந்த நேரத்தை நம்ம கடந்து சென்றணும். இப்ப ஜிம்மாவுடைய தினமா ஏதோ அல்லாஹ்வுடைய பரக்கத்து, இன்னைக்கு ஜிம்மாக்கு எப்படியோ வந்துடுறோம். வெளியிலேயோ உள்ளேயோ வாசல்லையோ ஹவுஸ்லயோ என்ன பாத்ரூம்ல எங்கேயோ வந்துடுறோம். ஏன் மக்கள் மத்தியில ஜிம்மா என்பது என்ன ஒரு சிறப்பிற்குரிய நாள் என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம். இதுதான். ஆனால் எதனால சிறப்பிற்குரியது, அந்த ஜிம்மாவுடைய தொழுகை எப்படி தொழுகணும் என்ற பெருமக்களே ஒரு உள்ளடங்க கருத்து நம்ம இடத்துல இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஒரே ஒரு வரலாறு, உமர் ரலியல்லாஹுடைய வரலாறுகளை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த மக்கமா நகரிலே தோன்றியிருக்கின்றார். புதுமையான ஒரு விஷயங்களை மக்களிடத்திலே புகுத்துகின்றார். தனக்கு வகி வருகின்றது என்று சொல்லுகின்றார். இப்படியே காலம் சென்றது என்று சொன்னால் மக்களை எல்லாம் மாற்றி அமைத்து விடுவார் என்பதாக ஒரு கூட்டம் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றது. கேள்விப்பட்ட விஷயம்தான் பெருமக்களே. அந்த இடத்துல அபூஜஹில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார். இப்படியே அந்த முகமதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நாட்டை கெடுத்துருவார், வகி வருதுன்னு சொல்றார். அதனால யார் இந்த முகம்மதினுடைய தலையை கொய்து வருகின்றார்களோ, தலையை எடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம். அரபியில ஒட்டகத்துக்கு 99 பெயர் இருக்கு. ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் என்ன செய்யுது, ஒவ்வொரு தன்மையை கொடுத்து ஒரு பெயர் வச்சிருப்பாங்க அரபிகள். மாசமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அமலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பெயரு, குட்டிக்கு ஒரு பெயரு, வாலிப தரத்துல உள்ள ஒட்டகத்துக்கு ஒரு பெயர். இப்போ 100 செந்நீர ஒட்டகம். அரபியர் இடத்துல செந்நீர ஒட்டகம் என்று சொன்னால் மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு அந்தஸ்து பெற்றது. இப்ப எல்லா மக்களும் 100 செந்நீர ஒட்டகம் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் கோடி கணக்கில் என்ன செய்யலாம், கணக்கு வச்சு கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை எடுத்துட்டு வரணும். முதலாக அந்த இடத்துல எடுத்து வாளை எடுத்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாறுகளை பதிவு செய்கின்றார்கள். உமர் என்ற தனி மனிதர் வாளை தன்னுடைய உரை விட்டார் என்று சொன்னார். ஒரு உரையில் இருந்து தன்னுடைய வாளை எடுத்து விட்டார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய தலையை கொய்யாமல் அந்த வாள் தனது உரைக்குள் போகாது என்பதாக வரலாறுகள் பேசுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு வீரன் முகம்மதுடைய என்ன தலையை நான் கொய்ய விட்டு வருகின்றேன் என்பதாக சொல்லி செல்கின்றார். பெரிய வரலாறு. தாகாவுடைய சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு விளக்கம் கொடுக்கிறான். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிரை எடுக்க வருகின்றார் என்பதாக நினைத்து சஹாபாக்கள் எல்லாம் என்ன பயந்து நடுகின்றார்கள். தான் உயிர் எடுக்கிறதுக்கு இல்லை, தான் உயிர் போனா போகட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை கொய்ய போகின்றார். அது வரக்கூடியவர் யார், வாளை உருவி விட்டார் என்று சொன்னால் தலையை எடுக்காமல் தன்னுடைய வாளை உரையில் வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வீரனை அங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அருக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வீட்டிலே எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். பகீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்தோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க பார்க்க எங்களிடத்திலே கண்ணீர் கொட்டுகின்றது. காரணம் என்ன? எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த தீன் முழுமை வர வேண்டும் என்று சொன்னார், இந்த உலகம் செம்மை வர வேண்டும் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் கொண்ட பிரியத்தின் காரணமாக அவர் உயிரை என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், துச்சப்படுத்த விடமாட்டோம் என்பதாக சஹாபாக்கள் அழுகின்றார்கள். ஏன்? சாதாரண மனிதர் வந்துட்டா பரவாயில்லை, சாதாரண மனிதர் வந்துட்டால் பரவாயில்லை. பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டை தட்டுகின்றார்கள். ஓட்டையில கதவு எப்படி இருக்கும் இதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அக்காலகட்டத்தினுடைய வீட்டினுடைய சூழ்நிலை. சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹுடைய கையிலே வாள் இருக்கின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே. சஹாபாக்கள் நடுநடுங்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நான் துஆ செய்து விட்டேன், இந்த மார்க்கம் உயர்தரமானதாக மக்களிடத்திலே ஒன்று சேர்த்து மக்களை ஒன்றுபட வைக்க வேண்டும் என்று சொன்னார். அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை தழுவினால் மட்டும்தான் யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்ன செய்ய முடியும், பகிரங்கமாக உயர்த்த முடியும் என்பதாக நான் துஆ செய்து விட்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பெருமக்களே, கதவை திறக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள் எல்லாம் கதவை திறக்க வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புனிதமான தன்னுடைய கரங்களால் கதவை திறக்கின்றார்கள். அங்கே என்ன போயிருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தலை கொய்யப்பட்டு இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். உமருடைய கையிலே வாள் வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார்கள். ஆனால் எந்த தலையை எடுக்க வேண்டும் என்பதாக அந்த வாளின் உரையில் இருந்து வாளை உருவினார்களோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாள் கீழே விழுந்து உமர் ரலியல்லாஹுடைய கரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், நான் சாட்சி சொல்கின்றேன் யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்று சொல்லிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நடு ரோட்டிலே வந்து கூக்குலிட்டார்களாம், எந்த முஹம்மதுவை நான் என்னுடைய வாளால் தலையை கொய்ய வேண்டும் என்பதாக நினைத்தோனோ இப்பொழுது சொல்கின்றேன், ஏதாவது என்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கோ உடலுக்கோ மானபங்கம் படுத்த வேண்டும் என்பதாக இந்த தேசத்திலே யாராவது நினைத்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாறுகள் பெருமக்களை பேசிக் கொண்டிருக்கின்றன. பின்னாடி ஒரு காலத்துல எந்த நபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொய்ய வந்த உமர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஆயிடுச்சு, மௌத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. மறுபடியும் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக எங்கள் நபி மௌத்தா போயிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பாசம்! ஒரு இஸ்லாத்தை புதிதாக ஏற்று இஸ்லாத்தினுடைய பரம்பரை நபராக வாழ்ந்தவர்கள் பெருமக்களை சஹாபாக்கள். இன்னைக்கு வாழை வழியாக இன்னைக்கு சமூகமாக பாட்டன் பூட்டன் வழியாக வந்த மோமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்று அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அறவே இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு சமூகத்தில் யாரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானோ இன்றைக்கு சமூகம் அதை மறந்து விட்டது. யாரை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானோ அப்படிப்பட்ட தலைவர்களையும் அப்படிப்பட்ட தளபதிகளையும் பெருமக்களை இன்றைக்கு சமூகம் செயலாற்றி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் பெருமக்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூமின் ஒரு பட்டோலை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் இதுவே மிகப்பெரிய பாக்கியம். முறையில்லாமல் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்தான். 40 நாள் கழித்து என்ன செஞ்சான், என்ன திருப்பி அனுப்பிச்சான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எங்களுடைய நாயகத்தை அல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறான், 40 நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவான், மீட்டி உலகத்துக்கு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உமரே இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரமாட்டாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என்று சொல்லும் பொழுது உமரே அறிவிக்கிறார். அந்த ஹதீஸை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க. நான் என்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய முஹம்மது இனி உலகத்திற்கு வரமாட்டார் என்ற செய்தி கேட்கப்பட்டுச்சோ, நான் இந்த பூமியிலே நான் இந்த என் பாதங்கள் தொட்ட அந்த மண்ணிலே துராப் அந்த மண்ணை விட்டு நான் அப்படியே சாஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு பெரிய பாசம்! அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பின்னாடி 6 மாசம் துன்யாவில் வாழ்ந்தாங்க. 6 மாசம் ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, இந்த 6 மாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னாடி என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகப்பனார் மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில அவங்க இருந்த அந்த 6 மாச காலத்துல ஒரு தடவை கூட சிரிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி வரலாறு பேசுகின்றனர்.
ஏன்? நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட முஹப்பத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பிரியம் பெருமக்களே அந்த அளவு இருந்தது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்டிஃபிகேட் கொடுக்கிறான். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன சர்டிஃபிகேட் வாங்க போறோம்? காலேஜில் சர்டிஃபிகேட், என்ன கல்லூரிகளில் சர்டிஃபிகேட். இது என்ன பிரயோஜனம் பெருமக்களே? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியே காலங்கள் சென்றுச்சுன்னு வைங்க, இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு ரசூலை மறந்தோம், சஹாபாக்களை மறந்தோம், இன்னைக்கு அல்லாமே மறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதிகளாக என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நபியுடைய புகழ், நபியுடைய பெயர், நபியுடைய வாழ்க்கை, நபி என்ன சொன்னார்களோ இன்றைக்கு மாற்று சமூக மக்கள் அப்படியே பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு மேடைகளிலேயும் மீலாது விழா என்று சொல்லக்கூடிய மேடைகளில் நீங்க பார்க்கலாம், எல்லா மதத்தினவர்களும் வந்து பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்க பார்த்ததில்லை. எல்லா விதத்திலும் என்ன செய்யறாரு? நடைமுறை ஒண்ணு அவர் குடும்ப வாழ்க்கையில நல்லா இருந்திருக்கணும். இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க உலகத்துல நல்லா இருப்போம், வீட்டுல என்ன செய்வோம்? நம்ம மனைவிக்கு கெட்டவங்களாக இருப்போம், வீட்டுல நல்லா இருப்போம், ஊருக்கு கெட்டவங்களாக இருப்போம், வியாபாரத்துல நல்லா இருப்போம், மற்றவங்கிட்ட ஹராமான விஷயம் செய்வோம், பேச்சு நல்லா பேசுவோம், வெளியில நல்லா பேசுவோம், உள்ளத்துல எல்லா செயல்பாடுகளும் கொள்கை கோட்பாடு என்ன எல்லா ஷைத்தான் ஷராரத்துகளையும் நம்மள்ட்ட இருக்கும். ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது, ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. ஆனால் மாற்று தலைவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு உலகத்திலே ஒரு உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் அவருடைய நடைமுறை வாழ்வியலை காட்டித்தான் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வாழ்க்கையே என்ன செஞ்சாங்க? செயலாற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஈமான் கொண்ட மக்கள் சொல்லல பெருமக்களே. உலகத்திலே வாழ்ந்த தலைவர்கள், வாழ்ந்து முடித்த தலைவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரமத தலைவர்கள் சொல்லக்கூடிய புகழான பெருமக்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்ம எந்த அளவு நம்ம புகழ வேண்டும், எந்த அளவு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், கொண்டுட்டு வர வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. நபி ஒருவர் உலகத்திலே நவதுபில்லாஹ் வாழ்ந்தாரா என்று சந்தேகிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு என்ன செய்யுது? இளைஞர் சமுதாயமாக இருக்கட்டும், பெருமக்களாக இருக்கட்டும், இன்னைக்கு மறந்தவர்களாக இன்னைக்கு பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். நபியை மறந்துட்டா அவங்க அல்லாஹ்வை மறந்த மாதிரி தான். இன்னைக்கு நபியை மறந்தனால்தான் இன்னைக்கு அல்லாஹ்வை மறக்கிறோம். அல்லாஹ்வை மறந்தனால்தான் அல்லாஹ்வுடைய கடமைகள் கட்டமைப்பு இன்னைக்கு என்ன செய்யப்படுது? மூடப்படுது. பள்ளிகள் கோட்டையாக இருக்குது, ஆனா மக்களிடத்துல எல்லாம் ஓட்டை. சிந்தனை செஞ்சு பாருங்க, உலகத்துல பள்ளி இல்லாத இடம் இல்லை. போட்டி போட்டு இன்னைக்கு மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. கோடி கணக்கில் என்ன செய்யுது? சுற்றுலா தரமாக ஆக்கப்படுது பள்ளிவாசல்களை. ஆனால் தொழுகக்கூடிய மக்கள் இன்னைக்கு எத்தனை நபர்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. ஜிம்மாக்கு வரக்கூடிய ஒரு பாதி கூட என்ன செய்யறது இல்லை, இன்னைக்கு பள்ளிவாசல நெருக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அல் ஃபர்கு பைன முஸ்லிம் வல் காஃபிர். அல் ஃபர்கு பைன முஸ்லிம் வல் காஃபிர். ஒரு மாற்று சகோதரருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடிய ஒரே கடமை இருக்கின்றது என்று சொன்னால் தர்கு ஸலாத், தொழுகை விடுறது தான். நீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹதீஸை நீங்க நல்லா விளங்கிறீங்க, எல்லா கிதாபிலையும் வரக்கூடியது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக தோன்றினார்கள். அவர்களை ஞாபகம் ஊட்டுவது ஒரு மூமினுடைய அடையாள சின்னம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்குமுல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழாரம் சொல்கின்றான். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.